கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வளர்த்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதிராஜ் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது இரங்கல் செய்தியில் பரிவோடும் முற்போக்கு கொள்கைகளோடும் கத்தோலிக்க திருச்சபையினை வழிநடத்தி பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமையான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு குறித்து மிகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதோடு இந்த சட்டமன்ற பேரவையில் மறைந்த பிரான்சிஸ் அவர்கள் இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ரோம் நகர் வாட்டிகனில் நடைபெறும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ்நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதிராஜ் ஆகியோர் கலந்து கொள்ள தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக குறிப்பாக இந்திய அரசு சார்பாக அனைத்து அரசு அலுவலரிலும் அவருடைய இந்திய கொடி அரைக்கம்பத்தில் பறப்பதற்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக தலைமைச் செயலகத்தில் பல்வேறு இடங்களில் கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவருக்கு குறிப்பாக இறுதி அஞ்சலி பங்கேற்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் மிக முக்கிய அமைச்சர் செல்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.